டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அயனிக் ஈக்குலிபிரியம் லெசன்லேருந்து புக் பேக் 1 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட் 1 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சில்வர் அயான் இஸ் a saturated solution of silver oxide is 2.24 into 10 to the power minus 4 mole per liter. Solubility product of silver oxide is, அதாவது இதில் சில்வர் அயனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். இதில் சில்வர் ஆக்சலேட்டோட சால்புலிட்டி ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். சரியா? இப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன், following solution were prepared by mixing different volumes of sodium hydroxide of HCl different concentration. The pH of which one of them will be equal to 1. அதாவது இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹெச்சிஎலோட டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் எடுத்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் பார்த்தோம்னா ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு பிஹெச் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படின்னு அதை கேட்குறான். இப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இந்த கரெக்டான ஆன்சர். இந்த தேர்ட் ஒன் தான் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு பிஹெச் வேல்யூ வந்துட்டு 1 இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்து தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சால்பிலிட்டி ஆஃப் த பேரியம் சல்ஃபைட் இன் வாட்டர் is 2.42 into 10 to the power minus 3 gram per liter at 298 Kelvin. The value of its solubility product will be, அதாவது இப்போ என்னது அப்படின்னா பேரியம் சல்ஃபேட்டோட அந்த சால்பிலிட்டி வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறான். ஓகேவா? அப்படின்னா இப்போ அதோட சால்பிலிட்டி ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு அதை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, pH of the saturated solution of calcium hydroxide is 9. The solubility product of என்னது calcium hydroxide, அதாவது calcium hydroxide pH வேல்யூ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறான். இப்போ solubility product என்ன அப்படின்னு அதை கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு எனக்கு கரெக்டான ஆன்சர். 0.5 into 10 to the power minus 15. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று, கான்ஜுகேட் பேஸ் ஃபார் பிரான்ஸ்டட் ஆசிட் H2O and HFR. அதாவது இப்போ H2O HF அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அது பிரான்ஸ்டட் ஆசிட் அப்படின்னு சொல்கிறான். அதோட கான்ஜுகேட் பேஸ் எது அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? இப்போ இதிலேருந்து இந்த ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே ரிமூவ் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்து அப்படின்னு ஹைட்ராக்சல் அயன் என்னது ஃப்ளோரைட் அயன். இப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு என்னது இங்கே கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், இப்போ விச் வில் மேக் பேசிக் பஃபர். இப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தேன் அப்படின்னா எது பேசிக் பஃபரை வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு அதை கேட்குறான். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்து செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளூரோ காம்பவுண்ட்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பிஹேவ் ஆஸ் எ லூயிஸ் பேஸ். இதில் லூயிஸ் பேஸ் எது அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இந்த கரெக்டான ஆன்சர், இந்த PF3. இப்போ நெக்ஸ்ட்டு எயித் ஒன், விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் லைக்லி டு ஆக்ட் ஆஸ் எ லூயிஸ் பேஸ். அதாவது லூயிஸ் பேஸ் வந்துட்டு எது இல்லை அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இங்கே இந்த கரெக்டான ஆன்சர், BF3 போரான் ட்ரைஃப்ளோரைட். இது வந்துட்டு இந்த லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன், வாட் இஸ் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் பேஸ். இப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறான். இப்போ 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரென்த் ஆஃப் பேஸ் வந்துட்டு இது டிக்ரீசிங் ஆர்டரில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அதை கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 10th ஒன், த அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஃபார்மேட் அனிலின் குளோரைட் அண்ட் பொட்டாசியம் சயனைடு ஆர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு அதை கேட்குறான். அதாவது சோடியம் ஃபார்மேட் அனிலினியம் குளோரைட் பொட்டாசியம் சயனைடு பார்த்து அப்படின்னா அக்வா சொல்யூஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு அதை கேட்குறான். ஓகேவா? இப்போ அக்வா சொல்யூஷனை பார்த்து அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அசிடிக் பேசிக்காக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th ஒன், the percentage of pyridine that forms pyridinium ion in a 0.10 molar aqueous pyridinium solution is. அதாவது pyridine பார்த்து அப்படின்னா pyridinoட பர்சன்டேஜ் வந்துட்டு aqueous சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை கேட்குறான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இந்த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 12th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, the equal volumes of 3 acid solution of pH 1, 2 and 3 are mixed in vessel. What will be the hydrogen ion in the concentration in the mixed. அதாவது pH வேல்யூ ஆஃப் 1, 2, 3 இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இந்த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு 13th ஒன் பார்த்தீங்கன்னா, the solubility of AgCl with the solubility product 1.6 into 10 to the power minus 10 in 0.1 m NaCl solution would be. அதாவது NaCl சொல்யூஷனோட AgCl வந்து சேர்க்கும்போது அதோட சால்பிலிட்டி என்ன அப்படின்னு அதை கேட்குறான்.
ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் இந்த கரெக்டான ஆன்சர். 1.6 × 10⁻⁹ m. நெக்ஸ்ட்டு 40th ஒன் பார்த்தீங்கன்னா, இஃப் a solubility product of lead iodide is 3.2 × 10⁻⁸, its solubility will be. அதாவது சாலுபிலிட்டி ப்ராடக்டோட லெட் அயரைடு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 3.2 வருது. அப்போ சாலுபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு 15th ஒன் பார்த்தீங்கன்னா, யூஸிங் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி நாட் 57.34 kilojoule per mole for the reaction X2Y gives 2X plus Y2 minus. Calculate the solubility product of X2Y in a water. இப்போ அதில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்குறான், அதோட எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்கான். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சால்பிலிட்டி ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 16th ஒன், இப்போ MY and NY3 are insoluble salts and have the same KSP value of 6.2 × 10⁻⁻13 at room temperature. Which statement would be true with regard to MY and NY3? அதாவது இதில் MY and NY3 ஓட சால்பிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ வந்துட்டு சேமாக இருக்குது. பட் வந்து இது இன்சாலிபிள் சால்ட் அப்படின்னு சொல்கிறான். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 17th ஒன், வாட் இஸ் த pH ஆஃப் த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் வென் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் 0.1 m சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் 0.01 m HCl ஆர் மிக்சட். அதாவது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் 0.1 m சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் இந்த 0.01 m HCl வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது pHோட வேல்யூ வந்துட்டு இங்கே என்ன வருது அப்படின்னு கேட்குறான். ஓகேவா. இப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு 18th ஒன் பாருங்கள். The dissociation constant of a weak acid is 1 × 10⁻³ in order to prepare a buffer solution with a pH 4. The acid salt ratio would be. அதாவது இதில் dissociation constant weak acid வந்துட்டு வேல்யூ இங்கே கொடுத்துருக்குறான். ஓகேவா. அப்போ pH வேல்யூ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கான். இப்போ அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு அதை கேட்குறான். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். 1:10 ரேஷியோவில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அதை சொல்லலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு 19th ஒன், த pH ஆஃப் த 10⁻⁻5 m KH சொல்யூஷன் வில் பி. இதில் என்னது, ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட pH வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ மோலாரிட்டி பார்த்து அப்படின்னு இந்த 10⁻⁻5 m வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதோட pH வேல்யூ வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ அதோட pH வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 9. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு 20th பாருங்கள். இப்போ H2PO4 மைனஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப். இப்போ H2PO4 மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ எதோட கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு அதை கேட்குறான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிடோட கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு என்னது இங்கே கரெக்டான ஆன்சர், H3PO4. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு 21 பாருங்கள். Which of the following can act as Lowry Branston Lewis as well as base? அதாவது லவ்ரி பிரான்ஸ்டன் ஆசிடாகவும் பேஸாக வந்துட்டு எது ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இங்கே கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் 22 பார்த்திங்க அப்படின்னா the pH of aqua solution is 0, the solution is. அதாவது அக்வா சொல்யூஷனோட pH வேல்யூ 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சொல்யூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆப்ஷன் பி ஸ்ட்ராங்லி அசிடிக். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு 23, the hydrogen ion concentration of a buffer solution consisting of a weak acid and its salts is given by. அதாவது ஹைட்ரஜன் பஃபர் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கும் வீக் ஆசிட் அண்ட் சால்ட்டுக்கும் கண்டுபிடிக்கும் போது ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இங்கே என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு 24, the which of the following relation is correct for the degree of hydrolysis of ammonium acetate. இப்போ அம்மோனியம் அசிட்டேட்டை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா ஸோ எந்த ரிலேஷன் வந்து கரெக்டுன்றான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு என்னது கரெக்ட் ஆன்சர். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இங்கே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 25th, இப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் 1.8 × 10⁻⁵. The hydrolysis constant of ammonium chloride would be.
அதாவது இப்போ இதில் அமோனியம் ஹைட்ராக்சைடோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான். இப்போ அதில் என்ன கேட்குறேன் அப்படின்னா அமோனியம் குளோரைடோட ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு அது கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு நீங்கள் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.